வணக்கம் நண்பர்களே! நான் உங்க சித்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எரர் வருது யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹெட்டிங் டாக்ஸ், பேராகிராஃப் டாக் அப்புறம் கமெண்ட் டாக்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா, என்ன வேணாலும் பார்க்கலாம். அப்படின்னு இல்லாம லிங்க் 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 ஹைப்பர் லிங்க்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹைப்பர் லிங்க்ஸ்னா என்னன்னா, அது ஒரு டோர் மாரி. நீங்க கண்டிப்பா டோரிமான்ற ஒரு கார்ட்டூன் பார்த்திருப்பீங்க. அதுல எப்படி எனிவேர் டோர் எங்க வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்க இன்னொரு இடத்துக்கு போலாமோ, அந்த மாரி தான் லிங்க்ஸ் HTMLக்கு. நீங்க ஒரு லிங்க கிளிக் பண்ணி நீங்க இன்னொரு இடத்துக்கு போலாம். அதே பேஜ்ல இருக்க வேற செக்ஷனுக்கு போலாம். அந்த மாரி நீங்க நெறைய பண்ணலாம். அதுதான் சிம்பிளா ஹைப்பர் லிங்க்ஸ்னா என்னன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ ஹைப்பர் லிங்க்ஸ்னா என்னன்னு நம்ம டைரக்ட்டா சின்டாக்ஸா பாத்தரலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆங்கர் டாக் வைக்கணும். அதுதான் லிங்க் HTML. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆங்கர் டாக் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த href எடுத்துக்கலாம். அத நான் சொல்றேன் என்னன்னு. ஓகே. இதுல கூகுள்ன்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்ம எத கிளிக் பண்ணா போணும்னு சொன்னேன்ல, அது இத தொட்டா தான் போணும் அப்படின்னு வைக்கிறேன். அதாவது அங்க டெக்ஸ்ட் கூகுள்ன்னு வரும். கூகுள கிளிக் பண்ணா அந்த லிங்க் உள்ள போற மாரி நம்ம செட் பண்றோம். நான் ஒரு நிமிஷம் சர்வர் ஆன் பண்ணிக்கிறேன். கூகுள்ன்னு இருக்கு. ஆனா இத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண முடியாது. இப்போ இதுல ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஆட்ரிபியூட்னா என்னன்னா, டாகோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அத வச்சு நீங்க டாகோட ப்ராப்பர்ட்டீஸ் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். லைக் இப்போ hrefன்றது தான் அதோட சோர்ஸ். இப்போ இந்த மாரி வச்சாச்சு. இப்போ நீங்க இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கூகுளோட சைட் ஓப்பன் ஆகும். இதுதான் லிங்க். இதே மாரி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அதுல. மொத்தம் லிங்க்ஸ் 2 வகைப்படும். அதாவது அப்சல்யூட் லிங்க், ரிலேட்டிவ் லிங்க். அப்சல்யூட் லிங்க்னா என்னன்னா, வெளியில இருக்க வெப்சைட்க்கு போகும். அதாவது இப்ப எப்படி நம்ம கூகுள்க்கு நம்ம போக வச்சோமோ, அந்த மாரி வெளியில இருக்க வெப்சைட்க்கு போறது. ரிலேட்டிவ் லிங்க்னா என்னன்னா, உங்க சைட்ல இருக்க இன்னொரு பேஜ் ஆக்சஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. இப்ப நம்ம போட்டிருக்கோம்ல கூகுள்ன்றது. இதுதான் அப்சல்யூட் லிங்க். இப்போ about.htmlன்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன். எப்புட்றா மேஜிக் மாரி டக்குன்னு HTML5 வந்துருச்சுன்னு பார்க்காதீங்க. இது VS Codeல ஒரு ஷார்ட்கட்டு. நீங்க இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அழுத்தி நீங்க டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா, HTML5 ஃபார்மேட் உங்களுக்கு வந்துரும். டாக்குமெண்ட்க்கு பதில் aboutன்னு போட்டுக்கலாம். aboutன்னு வச்சு சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ரிலேட்டிவ் லிங்க் குடுக்கலாம். /about.html இங்க about பேஜ் அப்படின்னு வைக்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணா, நீங்க about பேஜ் அழுத்தீங்கன்னா, இன்னொரு சைட் நம்ம about HTML நம்ம சேவ் பண்ணோம்ல, அது ஓப்பன் ஆகும். இதுதான் ரிலேட்டிவ் லிங்க் அண்ட் அப்சல்யூட் லிங்க். அப்புறம் இதுல இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு. அது டார்கெட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் என்ன சொல்லும்னா, நீங்க கிளிக் பண்ற லிங்க் எங்க ஓப்பன் ஆகும் அப்படின்றத சொல்றது. ஃபர்ஸ்ட்டு டிஃபால்ட்டா செல்ஃப்ல தான் இருக்கும். அதாவது நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, சேம் பேஜ்லயே ஓப்பன் ஆகும். இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, பிளாங்க்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த பிளாங்க்ன்ற ப்ராப்பர்ட்டி வச்சீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ணா, இன்னொரு டேப்ல தனியா ஓப்பன் ஆகும். இத தான் நம்ம மோஸ்ட்லி வெப் டெவலப்மெண்ட்ல பிரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா, இப்ப யூசர் பழைய டேப்க்கு திருப்பி வரணும்னா, அவங்க ஈஸியா வர்றதுக்காக இந்த மாரி நம்ம வைப்போம். நம்ம டேபும் ஓப்பன்ல இருக்கும். நம்ம ஈஸியா நம்ம டேப்க்கு வந்துக்கலாம். இதுதான் ஆங்கர் டேக். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இமேஜஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.